அவளுடைய எண்ணங்கள் துடிக்கிறது. ரொம்ப கோபம் கொண்டவளாக இருக்கிறாள் வெகுளி. உழைக்கும் உள்ளத்தால் அப்படியே மனசு அப்படியே என்ன சொல்றது, பாதிப்பு ஏற்பட்டது போல் இருக்கு. அப்படி அவளால் தாங்க முடியல. கான்று எரி நயனத்தால் அப்படியே கண்ணெல்லாம் பொசுக்கிற மாதிரி கோபம். கதிக்கும் சொல்லினால் சுடு சொல்ல வந்து விழுது. அதனாலதான் அழகாக கம்பன் சொன்னான், யார் இவள் என்று சொன்னால் அவளுக்கு ஒரு ஒப்புமை கொடுத்தான். 3 உலகுக்கும் ஓர் இடுக்கண் மூட்டுவாள். முடிஞ்சிச்சு. 3 உலகத்தை வச்சுக்கிட்டோம்னா இந்த 3 உலகத்துக்கும் என்ன பண்ணுவா, ஒரு இடுக்கனை கொண்டு வந்து தரக்கூடியவளாக, துன்பத்தை தரக்கூடியவளாக இருக்கும். இந்த வார்த்தையை கம்பன் போட்டுட்டான். போட்டுட்டு பார்க்க இங்கதான் ஒரு ஒரு சின்ன கதை ஒன்று பேசப்படும். என்ன கதை அப்படி? தொண்டை வாய் கேகையன் தோகை கோவில் மேல் மண்டினாள். கேகையன் உடைய தோகை, கேகையன் என்று சொல்லக்கூடிய மன்னனுடைய பெண்ணான இருக்கக்கூடிய கைகேயி அவள் இருக்கக்கூடிய அரண்மனைக்கு போறான். அங்கதானே போவா, யூஸ்வலி அங்கதான் அவளுடைய இருப்பிடம் அதுதான். அப்ப கைகேயினுடைய அந்தப்புறத்தை நோக்கி போறா. வெகுளியின் மடித்த வாயினாள். அப்படியே மனசுக்குள்ள அப்படி இந்த கோபத்துல, இந்த சில சமயம் கோபத்துல ஒரு விதமா புலம்பிக்கிட்டே போவோம் தெரியுமா. கோபம் வந்துட்டுதுன்னா நம்மளே வாயிலேயே பெனாத்திக்கிட்டு திட்டிக்கிட்டு போற மாதிரி போறா. என்னத்தை சொல்லிட்டு போறாளாம். இங்கதான் அருமையான ஒரு கதையை கம்பன் இங்கே சொல்றார். என்ன சொல்றார்? பண்டை நாள் ராகவன் பாணிவில் உமிழ் உண்டை உண்டதனை தான் உள்ளத்துள் உள்ளுவாள். இந்த கதையானது வால்மீகியில கிடையாது. சரியா? வால்மீகியில இந்த கதைகள் கிடையாது. என்ன அப்படின்னா, பண்டை நாள் அந்த சின்ன வயசுல ராமர் இந்த வில்லெல்லாம் வச்சு பிராக்டிஸ் பண்ணணும்னு விளையாடிட்டு இருக்காரு. சரியா? அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த அம்பு வில்லு வச்சுப்பாங்க. அம்புல ஒரு மண் உருண்டையை வச்சு அடிக்கிறது. இப்ப கூட இந்த சின்ன பசங்க எல்லாம் வச்சுக்கிட்டு அடிக்கிறாங்க இல்லையா, ஒரு சின்னதா ஒரு போவனாரோ இருக்கு, அதுல ஒரு சின்னதா கார்க் இருக்கும், டக்குன்னு ஒட்டும். அது ஒரு சின்ன குழந்தைகளுடைய விளையாட்டு. ராமன் அந்த மாதிரி சின்ன வயசுல விளையாடி இருக்கான். என்ன பண்ணிருக்கார், கையில ஒரு சின்ன வில்லு, அதுக்கு ஒரு மண் உருண்டை, அதைய வச்சு அம்ப வச்சு ஒரு குளத்தருகே நின்று விளையாடி கொண்டிருக்கிறார். அப்போ அந்த கூனியானவள் கையிலே அந்த குடத்தை எடுத்துக்கொண்டு நடக்கும் பொழுது ராமன் அந்த குடத்தை, மண்ணுருண்டையை அவள் மேல் அடித்து விட்டான். அவள் அடிச்ச உடனே கூன்ல பட்டுது. அப்ப கையில வச்சிருந்த குடத்தை கீழே போட்டுட்டான். அந்த குடம் கீழே போட்ட உடனே உடைஞ்சு போச்சு. பக்கத்துல இருந்த அத்தனை பேரும் அவளை பார்த்து சிரித்து விட்டார்கள். இது அவள் மனதிலே மிக ஆழமாக ஒரு வடுவை பதித்து விட்டது. இந்த கதையை யார் சொல்றார்கள் அப்படின்னு சொன்னா, ஆழ்வார்கள் பாசுரத்துல வருது. இது வால்மீகியில கிடையாது. ஆனா நம்ம ஏற்கனவே பார்த்திருக்கோம், கம்பன் ஆழ்வார்களுடைய வழியிலே நிறைய எழுதியிருக்காரு, நமக்கு தெரியும். நம்மாழ்வாரும் குலசேகர ஆழ்வாரும் அது போல நிறைய பெரிய 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 ஆழ்வார்களுடைய சமாச்சாரங்களை அவர் அங்கங்க வந்த சில விஷயங்களை எடுத்து திவ்ய பிரபந்தங்கள்ல வரக்கூடிய சில கதைகளை அவர் கொஞ்சம் இந்த கம்பராமாயணத்துக்குள்ளேயும் நூலை போல சேர்த்திருக்கார். அதுல வந்த கதை தான் இந்த கதை. என்னது? இந்த மண்ணுருண்டை அடிவாங்கிய கதை. யாரே? கூனி. அப்ப கூனிக்கு இந்த சின்ன வயசுல விளையாட்டு பருவத்திலே ராமன் ஒரு மண்ணுருண்டையை அவள் முதுகிலே அடித்ததை, அவள் கையில் இருந்த பாத்திரம் கீழே விழுந்ததும் அதை பார்த்து பரிகசித்ததாக எல்லாரும் இருந்தவங்கெல்லாம் பார்த்து சிரிச்சதனால அதை மனதிலே வடுவாக வைத்து கொண்டு
அவள் இந்த காரியத்தை செய்வதாக கம்பன் இங்க என்ன பண்றார், அந்த லயன் நரேஷனை கொண்டு வந்து வைக்கிறார். எதுக்கு அப்படின்னா, கூனி செய்யறதுக்கு ஏதாவது ஒரு காரணம் வேணும்னு வரும் இல்லையா மனசுல. ஏன்பா தேவையில்லாம கூனி இதை செய்யறா அப்படிங்கிற மாதிரி மனசு வரும் இல்லையா. ஏன்பா இதை கூனி இது தேவையில்லாம ஏன் செய்யணும் இல்லையா. கைகேயோடு இருக்கும்போது கைகேயி தான் ராமரை வளர்க்கறா அப்படிங்கிறது தெரியணும் இல்லையா. அப்ப ஏன் கூனி இந்த வேலையை செய்யணும் அப்படிங்கிற மாதிரியான எண்ணம் வருங்கிறதுனாலே ஆழ்வார்கள் வழியிலே இந்த பாட்டை பார்த்து அவர் என்ன எழுதுகிறார், தொண்டை வாய் கேகையின் தோகை கோயில் மேல் மண்டினாள் வெகுளியின் மடித்த வாயினாள் பண்டை நாள் ராகவன் பாணி வில் உமிழ் உண்டை உண்டதனை தன் உள்ளத்தில் உள்ளுவாள். அத மனசுல கருவுறா. என்ன சொல்றது, அந்த சொல்ற வன்மம்னு சொல்லுவோம் இல்லையா நிறைய இடங்கள் இல்லையா. வன்மத்தோட கக்கினா வன்மத்தை மனசுல வச்சுட்டு இருந்தான், வெஞ்சன்ஸ்னு சொல்ற மாதிரி. அத மனசுல வச்சு அவ என்ன பண்றா, அத மனசுல நினைவு கூட்டு கொண்டே வர்றா. அப்ப உள்ளுவாள், உள்ளுத்துக்குள்ள அத மனசுல யோசிச்சுக்கிட்டே வர்றா. அப்ப என்ன அர்த்தம், அந்த அந்த விஷயம்தான் அவளுக்கு ராமன் மேல் இருக்கக்கூடிய கோபமாக இருக்கு. வர்றா உள்ள வந்து, அங்கே கைகேயி அழகாக படுக்கையிலே தூங்கிக் கொண்டு இருக்கிறாள், சயனித்துக் கொண்டு இருக்கிறாள். உள்ள நுழைஞ்சிட்டா. இப்ப கைகேயினுடைய அந்தபுரத்துக்குள்ள வந்தாச்சு. அவ படுத்திருக்கா. எப்படி படுத்திருக்காங்கிறத இங்க அழகாக கம்பன் வர்ணிக்கிறார். நாற்கடல் படுமணி நளினம் பூத்தது ஓர் பார்க்கடல் படுதிரை பவள வள்ளியே போல் கடைக்கண் அழி பொழிய போங்கு அணைமேல் கிடந்தாள் தனை விரைவின் எய்தினாள். அங்க ஒரு தாமரையானது ஒரு நல்ல பூத்த பவழக்கொடி, அது பார்க்கடல் அப்படிங்கிற ஒரு ஒப்புமை. இந்த பார்க்கடல்ல ஒரு தாமரை பூத்திருக்கு, பவழக்குடியோடு சேர்ந்து இருக்குன்னு வச்சுக்கோ. அது மாதிரி பார்க்கடல் அப்படிங்கிறது என்னன்னா, அவ படுக்க அப்படி வெள்ளை வெளியேன்னு இருக்குன்னு அர்த்தம். படுத்திருக்கிற மெத்த. இப்ப அந்த காலத்துல அந்த படுக்கையெல்லாம் அந்த அளவுக்கு வெள்ளை வெளியேன்னு வச்சிருந்திருக்கான் போல் இருக்கு தயறது. பரவாயில்ல, நல்ல இடத்துல போட்டு சர்ஃப் இருஃபு போட்டு நல்லா துவைச்சு வச்சு வச்சிருந்திருக்கானா என்னன்னு தெரியல. சரி, அப்போ அந்த மாதிரி நல்ல லாண்ட்ரி எல்லாம் பண்ணி வச்சிருந்திருக்கான் போல் இருக்கு. அப்ப அழகாக அந்த பார்க்கடல் போல அவளுடைய சயனம், அவ படுத்திருக்கா. அதுல அவ என்ன எப்படியா படுத்திருக்கா, தாமரை எப்படி இருக்குமோ, ஏன்னா கைகை அப்படி அவ்வளவு அழகு, கைகை அவ்வளவு அழகு, அழகுனா அழகு அவ. சரியா, உண்மையாவே தயரதனுடைய மனைவியிலேயே கைகேயி மிக அழகு, அழகானவள். அதனால அவளுக்கான அந்த ஒப்புமைகளை சொல்றார்கள். அவளுடைய உடம்பு செந்நிறம். சரியா, அதனால அவள் என்ன ஆகுது, அவளுடைய அழகான உடம்பு, அவளுடைய கண் கடை கண் அழிவொழிய அப்படியே கண் அப்படியே என்னன்னா கண்ணுல அப்படியே தூக்கு சொக்குது, அப்படி உறங்கி கொண்டு இருக்கிறாள். பவள கொடி மாதிரி இருக்காது. அங்க அந்த படுக்கையில கிடக்கிறாள், மேல் கிடந்தாள் தனை விரைவின் எய்தினாள். அங்க பக்கத்துல ஒரு அவசரமா இவ போறா, கைகை இந்த கூனி கைகை படுத்திருக்கிறா, கூனி ஓடுறா. ஏன்னா கூனி போய் அவகிட்ட இப்ப சொல்லி ஆகணும் இல்லையா, சொன்னா தானே இவளுக்கு, இல்லைன்னா தலையே வெடிச்சிடும், இவளுக்கு மண்டையே வெடிச்சு போகும். ஏன்னா அவ்வளவு மனசுல அப்படியே முட்டிக்கிட்டு வந்துடுச்சு அவளுக்கு கோபம். என்ன கோபம், நம்மள சின்ன வயசுல கேலி பண்ணவனுக்கு பட்டாபிஷேகமா. புரியுதுங்களா உங்களுக்கு? அவளுடைய மனசுல என்ன, நம்மள சின்ன வயசுல உண்டிவில் அடிச்சவனுக்கு பட்டாபிஷேகமா, அவனுக்கு அரச பதவி கொடுத்துடுறதா, இது மனசுல அவ கருவிட்டு வர்றா. வந்தா இந்த அம்மா தூங்குது. யார்கிட்ட சொல்லணும், கைகை கிட்ட தான் சொல்ல முடியும். ஏன்னா இவ போய் தயரதன் கிட்ட சொல்ல முடியாது. சொல்லிருந்தா தயரதன் அப்படியே தலையை வெட்டியிருப்பான். அங்க போய் பேச்சு பிரயோஜனம் இல்லை இந்த அம்மா. ஆகவே என்ன பண்றா, வெயிட் பண்றா. யார்கிட்ட போய் சொல்லணும், கைகை கிட்ட சொல்லணும். ஏன், கைகை தான் கேட்பா, வேற வழி இல்லையே. அவளால முறை செய்யக்கூடிய இடம் கைகை தானே. ஏன்னா எடுத்து வளர்த்திருக்கா, அவளை ரொம்ப சின்ன வயசுல இருந்து தெரியும்.
அங்கேயே இருந்திருக்கா அப்படின்னா அங்கத்தான் அவளால் இன்ஃபுளுன்ஸ் பண்ண முடியும். ஆகவே அங்கதான் போற. அங்கதான் போய் என்ன பண்றா, அவசர அவசரமா கோல் மூட்டுறதுக்கு வந்திருக்காப்போ. பார்த்தா இவ தூங்கிட்டு இருக்கா. தூங்கிட்டு இருக்கிறவளை என்ன பண்றா, எழுப்புறா. இது முதல்ல அதுவே தப்பு. பாவத்துல மகா பாவம் என்ன தெரியுமோ, தூங்குறவங்களை எழுப்புறதே பாவம். அது நிறைய பேருக்கு புரியறது இல்லை. தூங்குறதை எழுப்புறதே பாவம். ஏன் பாவம்? எவெல்லாம் இந்த டெலிமார்க்கெட்டிங் அடிக்கிறானோ மத்தியானத்துல கண்ணு தூங்கிட்டு இருக்கும்போது இழுக்கிற சமயத்துல அத்தனை பேருக்கும் பிரம்மவதி தோஷம் தான். நல்ல இழுக்கும். அப்பதான் அடிச்சு டெலிமார்க்கெட்டிங் வி ஆர் காலிங் ஃப்ரம் ராஜேஷ் ஃபெடோங்கிறான் பாருங்க. அவன் அத்தனை பேருக்கும் பாவம் தான் இல்லையா? தூங்குறது எழுப்புறது பாவம். அதுவே முதல் தப்பு. ஆனா இவ வர்றா. எய்தி அக்கேகையின் மடந்தை ஏடு அவள் நொய்து அலர் தாமரை நோன்ற நோம்பினாள். தாமரை மலரே என்ன பண்ணிருப்பான், விரதம் இருந்து. என்ன தாமரை மலரே பல காலம் நீர்ல நின்று தவம் செஞ்சு தன்னை கைகேய்க்கு ஒப்புமையா சொல்லுன்னு நின்னுச்சான். எப்படி பாருங்க. அப்படின்னா பாத்துங்க அவன் எவ்வளவு அழகா இருந்திருப்பான்ட்டு. தாமரை மலரே அப்படி தவமா தவம் இருந்து என்னை கைகேயோடு ஒப்புமை சொல்லுங்கள் அப்படிங்கிற மாதிரி எடுப்புதான் இது. அதனால்தான் ஏடு அவள் நொய்து அலர் தாமரை நோன்ற நோம்பினாள். அவன் நோம்பிருந்து செய்த பேர் ஓமைசால் செம்பொன் சீரடி. கால் அப்படியே சின்ன கால் சீரடி. பெண்களுக்கு கால் சின்னதா இருக்கும். அங்க லட்சணங்கள்ல சில விஷயங்கள்ல சொல்லும் பொழுது பெண்களுக்கு சாமுந்திரிகா லட்சணத்துல கால் பாதம் சின்னதா இருக்கும், இடை சிறுத்து இருக்கும். இதெல்லாம் சின்னதா இருக்க வேண்டிய. கண்ணு நல்லா பெருசா இருக்கும். சரியா? மீன் போன்ற தாமரை போன்ற கண். கூந்தல் பெருசா இருக்கும். இதெல்லாம் லட்சணங்கள்னு சொல்றது. சரியா? இதெல்லாம் பெண்மைக்கான லட்சணங்கள். இது அழகா சொல்றார் கம்பன். என்ன சொல்றார்? செம்பொன் சீரடி. அந்த கால, அந்த சின்ன கால் எப்படி இருக்கா, தாமரைக்கு ஒப்புமையாக தாமரை இருப்பது போல. ஏற்கனவே சொல்லிட்டார் பவளக்கொடி தாமரை எல்லாம் பேசிட்டார். அப்ப அது மேல படுத்திருக்கிறா. படுத்திருக்கிறவளை அவளுடைய காலை போய் தொடறான். சரியா? காலை போய் யார் தொடறா? கூனி போய் அவள் காலை தொட்டா உடனே அந்த ஸ்பரிசத்துல அவள் எழுந்திருக்கணும் இல்லையா? அதுதான் உண்மை. என்னன்னா யாராக இருந்தாலும் சிலருக்கு தான் தூக்கம் வந்துன்னா எப்படி தூங்குறாங்கன்னு கூட தெரியாது. அது வேற. என்னமா தூங்கி அடிச்சு எழுப்பினாலும் கூட சமச்ச சிலர்லாம் தூங்குவாங்க. என்ன டிஸ்டர்பன்ஸ் வந்தாலும் அவங்களை எழுப்ப முடியாது இல்லையா? என்னடா இவ்வளவு போட்டு அடின்னு அடிக்கிறேன்னா அப்ப கூட எழுந்திருக்க மாட்டேங்கிற, கும்பகரண மாதிரி தூங்கிட்டு இருக்கேன்னு. அது வேற ஒரு கேரக்டர் பின்னாடி வருது. அது அப்பேற்பட்ட தூக்கம் சிலருக்கு. சிலரை ஒண்ணுமே இல்லை, அந்த சின்ன சத்தம் கேட்டாலும் டக்குன்னு எழுதிச்சுருவாங்க. சிலருக்கு ரொம்ப சென்சிட்டிவ். சிலருக்கு அப்படி தொட்ட உடனே அந்த அந்த தீண்டல் அவங்களுக்கு ஒரு ஒரு சின்ன உணர்ச்சி அப்படின்னு எழுந்திருப்பாங்க. அப்ப கைகேயே என்ன பண்றா, கூனி போய் அவளுடைய காலை தொடுகிறாள். சரியா? அவளை போய் எப்படி தொடுறாளா, கைகளில் தீண்டினாள். எப்படி தீண்டினாள்? கால கோள் அனாள். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த கிரகண நேரத்துல, கிரகணம்னு சொல்றோம் இல்லையா, சந்திர கிரகணம் அப்படின்னு நம்ம சொல்றோம். இந்த சந்திர கிரகணத்தினுடைய ஐதீகம் என்ன? சந்திரனை ராகு என்கின்ற பாம்பு விழுங்கி விடுகிறது இல்லையா? யூஸ்வலி என்னன்னா நம்ம சயின்ஸ்ல படிக்கிறோம். என்ன அப்படி சொல்றோம்னா, பூமியினுடைய நிழல் தான் மேல விழுது, அது அப்படியே மூடிட்டு போகுதுங்கிறது சயின்ஸ். ஆனா நம்மளுடைய கதைகள் மூலமாக, புராணங்கள் மூலமாக நம்ம சொல்றது என்ன? அந்த நிழலுக்கு ராகு கேதுன்னு நம்ம பேர் வச்சிருக்கிறோம். அதனால இந்த ராகுவை நம்ம என்ன சொல்றோம்? அவர் பெரிய பாம்பா அந்த சந்திரனை முழுகி கொண்டே வருகிறார். அப்ப அவர் ஒரு காலக்கோள் இல்லையா? ராகுவும் கேதுவும் ஒரு கோள். என்ன ஜாதகத்துல இருக்கக்கூடியவர். 9 கிரகங்கள்ல அவங்க 2 பேரும் முக்கியம். அப்ப அப்பேற்பட்ட ஒரு கோளானது என்ன பண்ணுதான், எப்படி அந்த சந்திரனையோ சூரியனையோ எப்படி முழுங்கி கொண்டு வருகிறதோ அதுபோல். அப்படின்னா என்ன அர்த்தம்? கைகேயி வாழ்க்கையில கிரகணம் பிடிக்க போகுதுன்னு அர்த்தம். புரியுதா?
கம்பன் என்ன மாதிரியான சுட்டை கொடுக்குறான் பாருங்க. கைகேயி வாழ்க்கையில கிரகணம் பிடிக்க போகுது. யாரால? கூனியினால. ஏன்? இவ சொல்றதுனாலதான் தொடர்ந்து சில சமாச்சாரங்கள் நடக்க போகுது. கைகேயி விதவையாக போகிறாள். அவள் என்னுடைய மனைவி இல்லேன்னு தயரதன் துறக்க போகிறான். இதெல்லாம் நடக்க போகுது. அப்ப இதுக்கு காரணமாக இருக்கக்கூடியவள் யார்? கூனி. அவ எப்படி வந்து தொடராளா? ஒரு ராகு எப்படி வந்து அந்த சந்திர நிலவை அது அல்லது சூரியனை எப்படி முழுங்குமோ அதுபோல் காலக்கோள் போல் வருகிறாள். அப்போ தொட்டான். இங்கதான் அருமையான இடத்தை எடுக்கிறார் கம்பன். தீண்டலும் உணர்ந்த அத்தெய்வ கற்பினள். இப்படி இருந்தவ சார் கைகை. கைகை அவ்வளவு பரிசுத்தமாக இருந்தவள் தான். புரியுறதா? இப்போ கைகையினுடைய நிலையை நீங்க யோசிக்கணும். கைகை மாதிரி ஒரு பரிசுத்தமான உள்ளம் கொண்டவளாக யாராலையும் இருக்க முடியாது. தூங்கிட்டு இருக்கா. நல்ல ஞாபகம். அவ பாட்ட தூங்கிட்டு இருக்கா. அவளுக்கு என்ன விஷயமும் தெரியாது, நடக்கிறதே தெரியாது. வெளியில எவ்வளவு அட்டகாசமா நடக்குது, எல்லாரும் பெருசா என்ன சொல்றது ஆர்ப்பரிக்கிறாங்க, சத்தம் போடுறாங்கல்லாங்கிறது அவளுக்கு தெரியல. அவ பாட்ட தூங்கிட்டு இருக்கா. இவ கேட்டுக்கிட்டு ஓடி வந்து கூனி அவ காலை தொடரா. தொட்ட உடனேயே நான் சொன்னேன் பார்த்தீங்களா, சிலருக்கு ஸ்பரிசம் பட்டா உணர்வு வந்துடும். அதுலயும் எப்பேற்பட்டவளாக சொல்கிறான்? கைகேயை தெய்வ கற்பினள் என்கின்ற வார்த்தையை போடுறான் கம்பன். எப்பேற்பட்ட வார்த்தை தெய்வ கற்பு. அப்படி தெய்வ கற்புனா என்ன அர்த்தம்? கணவனை தவிர மற்றவர்கள் தீண்டினால் அந்த தீண்டலில் வித்தியாசம் காணக்கூடியவளாக இருப்பவள். கணவன் தொடுறதுக்கும் மற்றவங்க தொடுறதுக்கும் வித்தியாசம் தெரியும். புரியுறதா? அதுக்கு பேர் தான் தெய்வ கற்புன்னு பேர். அப்படி அவள் சென்சிட்டிவானவள். அவ கூனி தொட்ட உடனே புரிஞ்சு போய் டக்குன்னு எழுந்திருச்சுட்டான். நீண்ட கண் அனந்தரும் நீங்குகின்றாள். மூண்டு எழு பெரும் பழி முடிக்கும் வெவ்வினை தூண்டிட கட்டுரை சொல்லாள் மேகினாள். நல்ல தூங்கிதான் இருக்கிறா பாப். அவ தூங்கிட்டு இருக்கக்கூடிய கண்ணானது இன்னும் தூக்கத்திலிருந்து அவ முழிக்கல. காலை தொட்ட உடனே கிட்டத்தட்ட அறகுற தூக்கத்துல எழுந்திருச்சிருக்கா. சரியா? அனந்தரும் தூக்கம். நல்லா தூங்கின்னு இருந்தவ டக்குன்னு எழுந்தா. அவ நீங்கல. தூக்கமானது அவளை விட்டு நீங்கவில்லை. அப்படி எழுந்து உட்கார்றான். சரியா? எழுந்து உட்கார்ந்த உடனே அவளை சுத்தி இருக்கக்கூடிய என்ன என்ன நடக்குது அப்படிங்கிறத யோசிக்கிறான். அவளுக்கு என்ன நடக்குதுங்கிறது ஒரு நிமிஷம் ஒன்னும் புரியல. ஏன்னா சிலருக்கு தூக்கத்துல எழுந்த ஒன்னும் புரியாது. அவ அந்த மாதிரி எழுந்து உட்கார்றா. உட்கார்ந்த உடனே மூண்டெழு பெரும் பழி முடிக்கும் வெவ்வினை தூண்டிட கட்டுரை சொல் மேயினாள். இப்ப என்ன பண்றா இவளுக்கு வந்து அப்படியே கோபத்துல கூனி மனசுல என்ன நினைக்கிறா? ஐயோ பெரிய பழியானது வரப்போகுதே இவளுக்கு அப்படிங்கிறத மனசுக்குள்ள எண்ணிக்கொண்டு கூனி இப்ப சொல்ல ஆரம்பிக்கிறான் இந்த விஷயத்தை. யாரு? அவளைய பாதி தூக்கத்துல எழுப்பி இப்ப இவ சொல்றான். அணங்கு வாழ்விட அரா அணுக்கும் எல்லையின் குணம் கெடாது ஒளி விரி குளிர் வெண் திங்கள் போல் பிணங்கு வான் பேர் இடர் பிணிக்க நன்னவும் உணங்குவாள் அல்லை நீ உறங்குவாய் என்றாள். யோ 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 எப்படி சொல்றா பாருங்க, என்ன மாதிரியான வார்த்தையை ஆரம்பிக்கிறா. ஐயோ, இந்த பெரிய பாம்பு ராகு மாதிரி பாம்பு வந்து எப்படி இவ பண்ண விஷயத்தையே அப்படியே கதைய மாத்திரா. அழகா இவ தொட்டதே ராகு தொட்டது போலன்னு சொன்னது அப்படியே அந்த உப்புமையை அடிக்கிறா. எப்படி அடிக்கிறா? ராகு வந்து அப்படியே பெரிய விஷப்பாம்பு வந்து அப்படியே இழுக்கிற மாதிரி கொத்துற மாதிரி உன்னை பக்கத்துல வந்து நெருங்கக்கூடிய நேரத்துல ஒன்னும் தெரியாதவளா, எதுவும் தெரியாத ஒரு சந்திரன் மாதிரி நீ என்ன பண்ற?
தூங்கிட்டு இருக்கியே. பிணங்கு வான் பேர் இடர் பிணிக்க நன்னவும், உன்னை அப்படியே உன்னை தாக்கி நெருங்கி வருகின்ற வேளையிலே நீ என்ன பண்ற, கொஞ்சம் கூட வருத்தம் இல்லாம தூங்கிட்டு இருக்கியேங்கிற. இப்ப முதல்ல தலகால் புரியாது கண்டிப்பாக கைகேயிக்கு. என்னன்னா தூங்கிட்டு இருக்கிறா, அவளுக்கு அங்க என்ன நடந்ததுன்னு விஷயமே தெரியாது. இதுக்கு முன்னாடி என்ன அனௌன்ஸ்மெண்ட் பண்ணான்னு தயரதுன்னு ஒன்னும் புரியாது. அவ பாட்டுக்கு சாதாரணமா தூங்கிட்டு இருக்கா. அவ பாட்டுக்கு இன்னைக்கு அது ஒரு ஹேபிட் இருந்திருக்கு போல் இருக்க அவளுக்கு. என்ன ஒரு மத்தியான வேலையில சாப்பிட்டு முடிச்ச பிறகு தூங்குவான்னு நான் நினைக்கிறேன். அது அவளுக்கு ஒரு ஹேபிட்டா இருந்திருக்கு போல் இருக்கு. அவ தூங்கிட்டு இருக்கா. இவ அவளை தொட்டு எழுப்பி, அடி பாவி, பாம்பு பிடிக்கிற மாதிரி, உன்னை கிரகணம் பிடிக்கிற மாதிரி நீ இருக்கு, உனக்கு அது கூட தெரியாம தூங்கிட்டு இருக்கியன்னா இவளுக்கு என்னன்னு தெரிய போகுது. கைகேயி சுத்தமாக அவளுக்கு ஒன்னும் புரியவில்லை. தூக்கத்துல இருந்து வரை எழுந்து உட்கார்ந்த உடனே இது பெரிய வார்த்தையை சொன்னவன அவளுக்கு ஒன்னும் புரியல. பாக்கிறான், என்னன்னு பாக்கிறான். கைகேயி சொல்றா அழகான ஒரு வார்த்தை, வெவ்விடம் அணையவள் விளம்ப. இந்த மாதிரி ஒரு விஷயத்தை சொன்ன உடனே வேர்க்கனாள் தெவ்வடு சிலை கை என் சிறுவர் செவ்வியர். எனக்கு என்னடி கஷ்டம் சொல்லிட்டா. எனக்கு என்ன கஷ்டம், ஏன்னா என்னோட பசங்கள்லாம் இருக்கிறாங்க, 4 பேர் இருக்காங்க, 4 பசங்களும் கையில வில்லு அம்பும் வச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்புறம் எனக்கு என்ன கஷ்டம். என் சிறுவர் செவ்வியர் அவர் துறை கோரும் அறம் திறம் பலர். அவங்களுக்கு எல்லாமே தெரியும், அவங்களுக்கு இல்லாத திறமையே கிடையாது, அவங்களால ஹேண்டில் பண்ண முடியாத விஷயமே கிடையாது. இடர் எனக்கு அடுப்பது ஈண்டு. இங்க எனக்கு என்ன அதனால பிரச்சனை வரப்போகுது. எனக்கு எத்தனை பசங்க, 4 பசங்க. மனம் எவ்வளவு கிளியரா இருக்கு பாருங்க, மனம் எவ்வளவு கிளியரா இருக்கு பாருங்க. அழகாக கைகேயி. அதனால்தான் சொல்லுவான், ஒருத்தன் உண்மை நிலையை தெரிந்து கொள்ள வேண்டும் என்று சொன்னால் தூக்கத்துல இருந்து எழுப்பி கேட்டீங்கன்னா உண்மையை சொல்லுவான். சரியா? அதுக்கப்புறமா கொஞ்சம் முழிச்சுக்கிட்ட பிறகு அவன் எல்லாம் பொய்யும் சொல்ல ஆரம்பிச்சுவான். அதுவே ஒருத்தருடைய உண்மையை தெரிஞ்சுக்கணும்னா தூக்கத்துல இருந்து எழுப்பிட்டீங்கன்னா என்னப்பா என்ன, ஆமா கரெக்ட் 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 உண்மையை சொல்லிடுவான். ஏன்னா அந்த புத்தியானது கலக்கம் இல்லை. அதுக்கப்புறம் கொஞ்சம் முழிச்சு எல்லாம் வந்த பிறகுதான் புத்தியில கலக்கம் வந்துடும். அதுக்கப்புறம் எல்லா கன்ஃபியூஷனும் எல்லா விதமான இதுவும் சாராம்சங்களும் உள்ள வந்துரும்னு வச்சுப்போம். இப்ப என்ன சொல்றா, எனக்கு என்னப்பா கஷ்டம், எனக்குதான் இந்த பசங்க இருக்காங்க, அவங்க எல்லாரும் கையில வில்லு அம்பு எல்லாம் வச்சு நல்லா பழகி இருக்காங்க, அவங்களுக்கு எல்லா அறமும் தெரியும், அவங்க இருக்கும்போது எனக்கு என்னடி பிரச்சனை. அதை விட அழகா ஒரு அடி அடிச்சா பாருங்க. இப்பதான் பெரிய பெரிய அதிர்ச்சியிலையும் பெரிய அதிர்ச்சி, கூனிக்கு ஏற்படக்கூடிய அதிர்ச்சி என்ன சென்றா, பராரும் புதல்வரை பயக்க யாவரும் உரா அரும் துயரை விட்டு உறுதி காண்பரால் விராவ அரும் புவிக்கு எல்லாம் வேதமே அணைய ராமனை பயந்த எனக்கு இடர் உண்டோன். அச்சாவர் அடி. இப்ப யார வேண்டான்னு இவ சொல்லணும்னு நினைக்கிறாளோ அவளையே கைகேயி என்ன சொல்றா, அடப்பாவி இவ என்ன சொல்றா, வேதத்துக்கு ஒப்பான ராமன் எனக்கு பிள்ளையா இருக்கும்போது எனக்கு என்னடி பிரச்சனை போடிட்டு. இப்ப என்ன வார்த்தை பாத்தீங்களா. இப்ப கைகேயிய எந்த இடத்துல இருந்து இவன் மாத்தணுங்கிறத யோசிச்சு பாருங்க. கூனியினுடைய வேலை எவ்வளவு சிரமத்துல சிரமம். ஏன் மனசுல அவ்வளவு தெளிவு வச்சிருக்கிறா. என்னன்னு வச்சிருக்கா, ராமன் இருக்கின்ற பொழுது எனக்கு என்ன பிரச்சனை. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். என்ன, ராமனை வளர்த்தவள் கைகேயி இல்லையா, ராமனை வளர்த்தவள் கைகேயி. பரதனை வளர்த்தவள் கோசலை. நல்லா பாருங்க எப்படி கிராஸா போய் வளர்ந்துருக்காங்க பாருங்க, கிராஸா போய் வளர்ந்திருக்காங்க. சரியா, அப்படி வந்திருக்கு. அதனால்தான் இவருக்கு அரசாட்சி சொல்லிக் கொடுக்க ராமனுக்கு முழுக்க முழுக்க அரசாங்கத்தினுடைய விஷயங்கள் அத்தனையும், அரசியல் அத்தனையும், அது தயரதன் ஒரு வகையில அவனை டேர்ம் பண்ணணும்னு வச்சுட்டார். ராமனுக்கு அந்த விஷயத்தை சொல்லிக் கொடுக்கறதுக்கு தான் அவர் என்ன பண்ணிட்டார், கைகேயின் வழியாகத்தான் வளர்க்கிறார். இப்ப பிறந்தது பயாலாஜிக்கலி கௌசல்யாவிடத்திலே இருந்தாலும் கைகேயி தான் வளர்க்கிறான் ராமன். அதனாலதான் அவளுக்கு பாருங்க வார்த்தை எப்படி வந்திருக்கு. முதல்ல சொல்லும் போது பிள்ளைகள் எனக்கு இருக்குன்னு சொன்னவ, ரெண்டாவது என்ன சொல்லி இருக்கணும், என் புள்ள மரம் இருக்கா எனக்கு என்னடி பிரச்சனை என்னன்னு சொல்லி இருக்கணும். சொல்லல பாருங்க, என்ன சொல்றா, விராவ அரும் புவிக்கலாம் வேதமே ஆன ராமனை பயத்த எற்கு இடர் உண்டோ.
அப்ப அவளுடைய கனவுல தூக்கத்துல எழுப்பி கேட்டாலும் அவ மனசுல இருக்கிறது யாரு? ராமன் தான். ஆனா வார்த்தை என்ன வார்த்தையை போட்டிருக்கா? வேதம் வேதமே ஆன ராமன். இந்த ஒரு இடம் பிடிக்கணும். என்ன காரணம்? ரொம்ப முக்கியமான வார்த்தை. வேத நாயகன் வேத மூர்த்தி ராமன் இல்லையா? வேதத்தின் உரு ராமன். அதனால்தான் ராமாயணம் என்பது என்ன அப்படின்னு நிறைய பேர் கேட்கும்போது வால்மீகி அதுக்கு ஒரு ஸ்லோகம் எழுதுறார். வேதம் பார்த்துதான் தன்னை கொண்டு போய் வெளியில கொண்டு போய் கொடுக்கறதுக்கு ரொம்ப காம்ப்ளெக்ஸா இருக்கு, நிறைய பேருக்கு புரிய மாட்டேங்குதுன்னு நினைச்சு வேதம் தன்னை ஒரு உருவாக மாற்றிக்கொண்டதாம். அதுதான் ராமாயணமா. வேதே ஜாதி பதே பும்சி சாட்சாத் ராமாயணாத்மஜ. தன்னை ராமாயணமாக மாற்றிக்கொண்டதாம் வேதம். அப்ப என்ன அர்த்தம்? ராமாயணம் படிச்சா வேதம் படிச்சதுக்கு சமானம். அப்ப அந்த வேதத்துக்கான தலைவனாக யார் இருக்க முடியும்? ராமன் தானே. அப்ப அந்த ராமன் தான் வேதத்துக்கு தலைவன் என்பதை கம்பன் அழகான கைகேயினுடைய வார்த்தையில பேசுறான். இல்லையா? இந்த உலகத்துல பராவரும் புத்திரர்களை பெற்றாலே எல்லாருக்கும் பிரச்சனையிலிருந்து தீந்துருவாங்க. ஃபர்ஸ்ட் பரா அரும் புதல்வரை பயக்க யாவரும் உரா அரும் துயரை விட்டு உறுதி காண்பரால். இந்த உலகத்துல புற்று என்று சொன்னால் புத்திரன் என்று சொல்லக்கூடிய சொல்லுக்கு புத் என்று பொருள். புத்துனா நரகம்னு பேர், நரகத் துன்பம். இந்த நரகத் துன்பத்திலிருந்து யார் ஒருவன் உங்களை விடுவிப்பார்களோ அவர்களுக்கு பேர் புத்திரன் பேர். அதனால புத்திரன் புத்திரின்னு குழந்தைகள். சரியா? அவங்கதான் நம்மள அந்த துன்பத்திலேருந்து எடுக்கக்கூடியவர்கள். அப்படி எனக்கு உறுதியாக 4 குழந்தைங்க. அதுல என்ன சொல்றா? எதுலயும் எந்த உலகத்திலே எப்பேற்பட்ட விஷயங்கள் எல்லாம் இருந்தாலும் வேதத்திற்கே ஒப்பாக இருக்கக்கூடிய ராமன் எனக்கு இருக்கும் பொழுது எனக்கு என்ன பயம்? எனக்கு என்ன பிரச்சனை வரப்போகுது? எனக்கு என்ன துன்பம் ஏற்பட போகுதுன்னு கேட்கிறான் இல்லையா? ராமனை பயத்த எற்கு இடர் உண்டோ என்றாள். எனக்கு இடர் உண்டா? ஏன் அதை பத்தி யோசிக்கிறேன். இப்ப பிரச்சனை என்ன? கூனிக்குதான் ரொம்ப சிக்கலா போச்சு. ஏன்? கூனி எதை மாத்தணும்னு வந்தா ராமனுக்கு பட்டாபிஷேகம் சூடக்கூடாதுன்னு வந்தவளுக்கு இவ என்ன சொல்றா? ராமனே நிக்கும் போது எனக்கு என்ன பிரச்சனைன்னு இவ சொல்லும் பொழுது இங்கதான் இவளுக்கு சிக்கல் ஆரம்பம். அப்போ கூனியினுடைய வேலை ரொம்ப காம்ப்ளிகேஷன். இப்ப பாருங்க எப்படி பேசுனவள மாத்திருக்கான்னு பாருங்க. அதுதான் சைக்காலஜி. எப்படி பேசியிருக்கா, எதுக்காகனே இது நம்ம புரிஞ்சுக்கணும். கைகேயி ஆரம்பத்திலேயே அவள் கெட்டவள் இல்லை. புரியுதா? ஆரம்பத்திலேயே ஏதோ ஆரம்பத்திலிருந்தே அவ வில்லி மாதிரி வந்தா அப்படின்னா சூர்பனகை இருந்தா சார். அந்த மாதிரி நல்லா வச்சுக்கோ. சூர்பனகை இருந்தாள். சரியா? அவ ஆரம்பத்திலிருந்தே வில்லிதான். அவளையும் நீங்க கைகையையும் கம்பேர் பண்ணும் போது கைகை அப்படி இல்லை. மனத்தின் தூயவளாக இருந்தவள், தூய்மையோட நெஞ்சத்தோடு இருந்தாள். என்ன காரணம்? இந்த ஒரு பாட்டு போதும் அவளுக்கு. அவனுடைய மனசு எப்படி கிளியரா இருந்ததுன்னு நமக்கு தெரிஞ்சு போச்சு. சூர்பனை அப்படி இல்லை. வரும்போதே காமுற்றவளாக ராமனை எப்படி மடக்கலான்னு யோசிச்சு வசியம் பண்ணலான்னு யோசிச்சு வந்தவா. அப்ப ஆரம்பமே அவளுக்கு ட்ரிக்கா ஸ்மார்ட்டா கன்னிங்கா இருந்தவ தான் சூர்பனை. அது மட்டும் இல்ல, அந்த அதோட நிறுத்தினால நேரா போய் அப்படியே ஏற்றி விட்டா ராவணேஸ்வரன் இடத்துல. இல்லையா? நல்லா யோசிச்சு பாருங்க. ராவணேஸ்வரனையும் மாத்தி விட்டா மனச. இப்ப எவ்வளவு கன்னிங்னஸ் அவக்குள்ள இருந்தா. அதுதான் சூர்பனகையினுடைய சூழ்ச்சி. ஆனா அதை கம்பேர் பண்ணும் போது இவளுடைய குணம் அந்த அளவுக்கு குணங்கெட்டவள் அல்லல். அப்ப அது நமக்கு புரியுது. அப்ப அடுத்து முடிச்ச உடனே இப்ப சொல்றான், ஆழ்ந்த பேர் அன்பினால் அணைய கூறலும். அவளுக்கு அந்த மனசுக்குள்ள இருந்து அப்படி ஒரு அன்புல அவ சொல்லறத கேட்ட உடனே சூழ்ந்த தீவினை நிகர் கூனி சொல்லுவாள், வீழ்ந்தது நின்னிலம் திருவும் வீழ்ந்தது வாழ்ந்தனல் கோசலை மதியினாள் என்றாள். அது இப்போ வேற ஒரு ட்ரிக்க ஆரம்பிக்கிறா. எப்படி ஆரம்பிக்கிறா? எப்பவுமே இந்த 3 பேர் கல்யாணம் பண்ணிருக்கோம், சக்காலத்திங்களா இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க.
என்ன, உன்னை மூத்தவளுக்கு தான்ப்பா எல்லா பவரும் ஜாஸ்தி, நீ சும்மா டம்மி பீஸு அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சோன்னு வைங்க, அவங்களுக்கு என்ன வரும்? கோபம் வரலாம். புரியுதா? இப்ப சைக்காலஜி என்ன மாதிரி ஆரம்பிக்கிற, பெண்களுக்கு நேச்சுரலா ஒரு பொசசிவ்னஸ் உண்டு. அந்த பொசசிவ்னஸ் தான் அவங்களுடைய இயற்கை. ஏன்னா அப்படி இருந்தா தான் அவங்களால வாழ்க்கையை வாழ முடியும். காரணம் என்னன்னா, அவர்களுக்கு குடும்பத்தின் மேல் பொசசிவா இருந்து தான் ஆகணும். கணவன் மீது பொசசிவா, குழந்தைகள் மீது பொசசிவா தான் இருக்கணும். அப்பதான் பாசம் வரும். பாசம் இருந்தாதான் பெண்களுடைய பாசம் இருக்கத்தான் குடும்பம் வளரும். இது இயற்கையினுடைய சைக்காலஜி. அதனால அந்த பொசசிவ்னஸ் பாசத்தை சில சமயங்கள் என்ன ஆகும்னா, அதுலதான் சில சமயங்கள் பவுண்டரிஸ் தெரியாம போயிடும். என்ன பவுண்டரி தெரியாம போயிடும்? அவங்களுக்கு ஒரு பிள்ளை இருப்பான், பிள்ளைக்கு கல்யாணம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க, அவனுக்கு ஒரு மருமகள்னு நாளைக்கு வரும்போது அந்த மருமகளே ஒரு இன்ட்ரூஷனா நினைக்கக்கூடிய மாமியார்கள் உண்டு. சொல்ற புரியுதா? பிரச்சனையே அங்கதான் வருது. மருமகளே ஒரு இன்ட்ரூஷன் நினைக்க ஆரம்பிச்சிருவாங்க. என்ன காரணம்? தே பிகம் பொசசிவ். அவ யாரா, என்ன எனக்குள்ள வர்றா, எனக்கும் பிள்ளைக்கு நடுவுல இவ யாரு அப்படிங்கறதெல்லாம் யோசனை வரும். நம்ம என்ன பண்ணணும்? கல்யாணம் ஆன பிறகு நம்ம ஒதுங்க தெரியணும். அதுக்குதான் வானப்பிரஸ்தம்னு சொல்றது. சந்திரராஜா அங்கிள் அடிக்கடி கேட்பார், வானப்பிரஸ்தம் எப்போ? அப்பதான் ஆரம்பிக்குது. எப்போ கல்யாணத்தை பண்ணி விட்டோமோ, தள்ளிட்டோமா, வானப்பிரஸ்தத்துக்கு வந்துடணும், தள்ளிடணும், நாமளே ஒதுக்கிக்கணும். ஏன்னா நீங்க போங்கப்பா, நீங்க நடத்திக்கிங்க உங்க அன்பு, உங்க வாழ்க்கை, உங்க குடும்பம், உங்க குழந்தைகள். அவன் குழந்தை மேல அவன் காட்டக்கூடிய அன்புக்கும் நம்மோட அவன் பேசுறதுக்கும் வித்தியாசம் வரத்தான் செய்யும். பத்தியா, அவன் பிள்ளையோட அவ்வளவு அணுக்கமா பேசுறான், மனைவியோட அணுக்கமா பேசுறான், என்ன அப்பான்னு பார்க்க மாட்டேங்கிறான், அம்மான்னு பார்க்க முடியாதுதான். ஏன்னா அவனுக்கும் குடும்பம்னு ஆகி போச்சு, குழந்தை குட்டின்னு ஆகி போச்சு. அவன் அதை பார்ப்பான, நம்மள பார்ப்பான. இதெல்லாம் நம்ம வாழ்க்கையில சில விஷயங்கள் நம்ம தெளிவேற்றிக்கிறோம். எதுக்காக சொல்றேன்? இந்த பொசசிவ்னஸ் அப்படின்னு வரும்பொழுது பெண்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஈகோ கிளாஷ், அகங்காரம் வரும். அதுலயும் எப்படி? ஒரு 3 பேர் மனைவிமார்கள் இருக்கிறாங்க அப்படின்னா, ஒருத்தருக்கு ஒருத்தர் யாரு பெரியவர்கள் என்கின்ற ஒரு சின்ன பூசலானது உள்ளுக்குள்ள வரலாம். இப்ப இந்த கேமை பிளே பண்ண பாக்குறா யாரு? கூனி. இதெல்லாம் நீங்க உண்மையா சொல்ல போனா, கூனி பேசுவதை, கம்பராமாயணத்துல கூனி பேசுறதை எடுத்து வச்சுக்கிட்டு சைக்காலஜி படிக்கணும். சைட்ல சைக்காலஜி தியரி அத்தனையும் பொருந்தி வரும். என்ன மனசுல நமக்கு பொசசிவ்னஸ் எப்படி இருக்கும், நம்முடைய மனசுகள் விகாரங்கள் எப்படி போகும், நம்ம மனசு எதுக்கு வீக்னஸா மாறும், எந்தெந்த இடங்கள்ல நம்ம சறுக்கி விழுவோம், இத்தனையும் நீங்கள் இந்த ஒரு படலத்திலிருந்து எடுத்துடலாம். புரியுது? அத்தனை விஷயங்கள் இந்த படலத்துல இருக்கு. அழகா என்ன அடிக்கிறா சைக்காலஜி, கௌசல்யாதான் நாளைக்கு, நான் ஏற்கனவே சொன்னேன் இல்லையா, கௌசல்யாதான் நாளைக்கு அரசாட்சிக்கு வந்துருவான். அதனால உனக்கு என்ன ஆக போகுது லாபம்? உனக்கு ஒண்ணும் கிடையாது. வீழ்ந்தது நின் நிலம். நீ இத்தனை நாள் கோல வச்சுட்டு உட்காந்துருக்க பத்தியா, ஒண்ணும் கிடையாது. திருவும் வீழ்ந்தது காசு. இப்போ அரசாட்சி ராமனிடத்துல போயிடுச்சுன்னா கஜானா சாவி யாருகிட்ட இருக்க போகுது? சீதை இடத்துல இல்லையா? யோசிங்க, கஜானா சாவி யார்கிட்ட இருக்க போது? சீதை வச்சிருக்க போறா இல்லையா? அவதான மகாராணி. ராமர் ராஜானா இவதான் ராணி. அங்க யாருக்கு நேச்சுரலாவே அங்க ஒரு ஒரு சொல் செயலா பிடிப்பு இருக்க போகுது? கௌசல்யாவுக்கு தான் இருக்க போகுது. அம்மாவுக்கு கொடுப்பாரா? கொடுக்க மாட்டாரா? அம்மா முதல்ல, அம்மா தான் மெயின் அங்க, பயாலஜிக்கல் அம்மா. கௌசல்யா வர அப்படி பார்த்தோன்னா அம்மாவை பார்ப்பா. அப்ப அம்மாவால செல்வத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும், சீதையால செல்வத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும். கைகைக்கு அங்க என்ன வேலை இருக்கா இல்லையா? என்ன சொல்ற புரியுதா? இதை அடிக்கிறா. எப்படி அடிக்கிறா பாருங்க. வீழ்ந்தது நின் நிலம், வந்து போச்சு, உன் பவர் போச்சு. திருவும் வீழ்ந்தது, திருவும் போச்சு, உன் காசு இனிமே இருக்காது. உன் கையில நாளைக்கு நீ காசு கொடுக்கணும்னா நீ என்ன பண்ணணும்? யாரை கேட்கணும்? கௌசல்யாவை கேட்டுத்தான் நீ செலவு பண்ணணும். எனக்கு இன்னைக்கு நான் சாப்பாடுல எனக்கு கருவேப்பிலை வேணும்னா கூட, கருவேப்பிலை வாங்கணும்னா கூட கௌசல்யாவை தான் நீ கேட்கணும். இப்படிதான் நம்ம சொல்லணும் இல்லையா? அப்படி சொன்னாதான் புரியும். அப்பதான் அந்த வாழ்க்கையில உங்களுக்கு ஒரு ஏதோ இருந்தாலும் உப்புல இருந்து பருப்புல இருந்து வாங்குறதா இருந்தா அங்கதான் போய் கேட்கணும்னு வரும். அப்ப இப்படி என்ன ஆகுது? ஒரு இன்டர்ன்ல ஒரு வித்தியாசமான விஷயத்தை தூண்டுறா. வாழ்ந்தனள் கோசலை, அவ தலை தூக்கிட்டா. எதனால? சாமர்த்தியம் பாவளுக்கு. என்ன? மதியினால் வாழ்ந்தார். ஏன்னா சாமர்த்தியம், அறிவு சார்ந்தவளா சாமர்த்தியத்தால புழைச்சுட்டார் அப்படின்ட்டார். அன்னவள் அவ்வுரை உரைப்ப ஆயிழை
மன்னவர் மன்னனேல் கணவன் மைந்தனில் பண்ண அரும் பெரும் புகழ் பரதன் பார்தனில் என் இதன் மேல் அவற்கு எய்தும் வாழ்வு. அப்ப என்ன சொல்றா மந்திரை? இந்த வார்த்தையை அப்படி சொன்ன உடனே அந்த கைகேயி ஆனவள் சொல்றா, கோசலையினுடைய நாயகன் சக்கரவர்த்தி தெரியா, அவனுக்கு புகழுடைய மகன் பரதன். இதற்கு மேல அங்க என்ன இருக்கு பெருசா வாழ்க்கை வாழ்றதுக்கு? வேற என்ன வேணும் அப்படின்னு இதுல என்ன மாதிரியான உரையாசிரியர்கள் இதை எடுக்கிறார்கள் என்று சொன்னால், தம்புள்ள பரதன் வளர்த்தது கோசலை இல்லையா? தன் பிள்ளை பரதன் வளர்த்தது கோசலை. அப்போ கோசலை வாழ்கிறாள் என்று சொன்னால் பரதனும் தானே, பரதனும் சந்தோஷமா தானே இருக்க போறான். எனக்கு என்ன ஒன்னும் பிரச்சனை இல்லையா? இல்லையா? மன்னவர் மன்னனேல் கணவன் மைந்தனேல் பண்ண அரும் பெரும் புகழ் பரதன் பார்தனில் என் இதன் மேல் அவற்கு எய்தும் வாழ்வு. இதுக்கு மேல என்ன பெருசா வாழ்க்கை வேணுங்கிற? கோசலை வாழ்ந்தால் பரதனுக்கு அவ செய்வா. ஏன்னா அவதான் வளர்த்திருக்கா பரதனை. பரதன் அவளுடைய பிள்ளையாத்தான் இருக்கான் வெளியில இல்லையா? அதனாலதான் நீங்க பாத்தீங்கன்னா பின்னாடி வரும், அயோத்தியா காண்டத்திலே பின்னாடி வருது. அண்ணா காட்டுக்கு போன உடனே உள்ள வர்றான். கைகேயி இடத்திலே கூட அவன் பேசவில்லை, நேராக கோசலை இடத்திலே தான் வர்றான். இதெல்லாம் ரசிக்க வேண்டிய இடங்கள், ராமாயணத்தை பார்த்து கத்துக்க வேண்டிய விஷயங்கள். இதெல்லாம் எப்படி பாசம் பாருங்க. ஓடி வர்றான், கோசலை இடத்திலே வந்துதான் பேசுறான். அதான் கோசலை ஒரு வார்த்தை கேட்டுடுறான். அந்த ஒரு வார்த்தையை கேட்டவொன்னு துடிக்கிறான். ஐயோ, இந்த மாதிரி நம்ம அம்மாவே நம்மள பேசிட்டாங்க, என்னப்பா உனக்கு உங்க அம்மா பண்ண சதி தெரியாம போச்சோன்னு கேட்டுட்டான். அவ்வளவுதான் கேட்டான். அவன் கேட்டதுக்கு அவன் புலம்பி தீத்துருவான். அது பின்னாடி வரும். எதுக்கு சொல்றேன் அப்படின்னா, அப்படியான பாசங்கள், அப்படியான பிணைப்பு, அதுதான் ராமாயணத்தினுடைய மகத்துவம். என்ன சொல்ற? பரதன் கோசலையினுடைய பிள்ளை என்ன பண்ண போறான்? அவன் நல்லா தானே இருக்க போறான். இதுக்கு மேல அவனுக்கு என்ன வேணும் வாழ்க்கை சொல்லு. அதனால நான் என்ன விழுந்துட்டேன், நீ என்ன சொல்ற? திருவும் விழுந்தது நீ சொல்ற, என் நிலம் விழுந்தது. எனக்கு என்ன விழுந்தது? பரதனுக்கு அவ கொடுப்பா, பரதனுக்கு அவ செய்யாம இருக்க மாட்டா. எடுத்து வளர்த்தவளாச்சே தாய், அவ பரதனுக்கு செய்யாம இருக்க போறாளா? அவ்வளவுதானே. நமக்கு பின்னா நம்ம பிள்ளைகளுக்கு தானே வேணா, அவனுக்கு கொடுத்தா எனக்கு பத்தா அதான் போன்ட்டான். இது கேட்ட உடனே ஆடவர் நகையுற. இப்ப இவ பேசுறா பாருங்க, என்ன வார்த்தை பாருங்க. என்ன இவனுக்கு ராமனுக்கு வாழ்க்கை கொடுக்க போறோம் அப்படிங்கறத சொல்ல போறான். அத கூனி வார்த்தையை போடுறான். என்ன வார்த்தை போடுறான்னு பாப்போம். ஆடவர் நகையுற, ஆண்மை மாசுர. என்ன ஆடவர் நகையுற? என்ன ஆண்கள் எல்லாம் சிரிக்கிறாங்க, ஆண்மை கெட்டு போச்சான். எதுக்கு? யாரை பத்தி சொல்ல போற? ராமனை பத்தி பேசுறா. அப்போ ராமனை பத்தி பேச போறா. எப்படி பேசுறா பாருங்க. ஆடவர் நகையுற, ஆடவர்கள் எல்லாம் சிரிக்கிறார்கள். ஆண்மை மாசுர, ஆண்மகனா அப்படின்னு கேக்குறாங்க. ஏன் ஆண்மகனான்னு கேக்குறாங்கன்னா, தாடகை என்னும் பெயர் தையலால் பட. இந்த தாடகன்னு ஒரு பொம்பளை அரக்கி, அவள் என்ன பண்ணா? கோடிய வரி சிலை ராமன் கோமுடி சூடுவான் நாளை வாழ்வு இது என சொல்லினாள். கேள்வி என்னன்னா, இது அழகா புலவர் கீரன் சொல்லுவார், வில்லுன்னு சொன்னாலே வளைஞ்சுதான் இருக்கும் இல்லையா? வில்லுன்னா வளைஞ்சுதானே இருக்கணும், வளைஞ்சிருந்தாலும் அதுக்கு பேரு வில்லு. இவ என்ன சொல்றா? கூணி வளைஞ்ச வில்ல வச்சு, வளையாம வில்லு இருக்குமா? ஆனா அவளுக்கு அவ்வளவு கோபம். ராமன் யூஸ் பண்ண வில் இருக்கிறதே வளைஞ்சு போச்சான். அப்ப கோடிய வரி சிலை, கோடிய வரி சிலை ராமன் கோமுடி, அத கையில வச்சுக்கிட்டு ராமன் என்ன பண்ணிட்டான்? யார போய் கன்னி வேட்டையில யார் முதல்ல கன்னி போர்ல யார போய் தாக்கனா? பெண்ணாக இருக்கக்கூடிய தாடகையை தாக்கிவிட்டான். அவனுடைய ஆன்மா எங்க காட்டினா? முதல் போர்ல பெண்ணிடத்தில் அடித்தான் இல்லையா?
அதான முதல் போர். தாடகையோடு தான் அவர் செய்த முதல் போர். தாடகையோடு செய்த முதல் போரிலே தாடகை என்பவள் பெண். தாடகை என்னும் தையலால், தாடகை என்னும் பெயர் தையலால் பட, அங்கே பெண்ணாக இருக்கக்கூடிய தாடகையின் மீது வளைந்த வில்ல வச்சுக்கிட்டு ராமன் போர் செஞ்சானே, அந்த ராமனுக்கு நாளைக்கு முடிசூட்டு விழாவாம், அதுதான் வாழ்வு அப்படின்னு பேசுறான். என்ன அர்த்தம்? ராமனுக்கு முடிசூட்டு விழாங்கிறத இப்பதான் ஆரம்பிக்கிறான். யாருக்கிட்ட? கைகேயி இடத்திலே. இப்ப இது நாள் வரைக்கும் அவன் என்ன பால் எல்லாம் போட்டு பார்த்தா, என்ன டெக்னிக் அடிச்சா, கௌசல்யா வந்துட்டா உனக்கு காசு இல்லைன்னு சொன்னா. இவன் என்ன சொல்லிட்டா, என் பரதனே அங்கதாண்டி இருக்கான், எனக்கு என்ன பிரச்சனைட்டா. இப்ப அந்த பால் ஒர்க் அவுட் ஆகல, அடுத்த பாலை போட்டு பாக்குறா. என்ன பால் போடுறா? இப்போ இந்த இருக்கிறதுலேயே மாசூரக்கூடிய ஆண்மையை கொண்டவனாகிய ராமன், தாடகையை வதம் செய்த ராமன், நாளைக்கு அவனுக்கு முடிசூட்டு விழா, சூடுவான் நாளை வாழ்வு இது என சொல்லினாள். இப்பதான் பாருங்க கைகையினுடைய துடிப்பு. மாற்றம் அஃது உரை செய்ய மங்கை உளமும் ஆற்றல் சால் கோசலை அறிவும் ஒத்தவாள். பியூட்டிஃபுல்லான இடம், பியூட்டிஃபுல்லான இடம். இதெல்லாம் சில இடங்கள்லாம் நம்ம மார்க் பண்ணி வச்சுக்கணும். கம்பராமாயணத்துல என்ன அப்படின்னா, இந்த இடத்துக்கு மட்டும் புலவர் கீரன் 15 நிமிஷம் உரை சொல்வார். என்ன சொல்லுவார்? எப்படி மனதினால் கைகேயி மகிழ்ந்தாளோ அதுபோல் கோசலை அறிவினால் மகிழ்ந்தாள். இல்லையா? மனசால என்னன்னா இது உணர்ச்சியின் வெளிப்பாடு. கைகேயி உண்மையிலேயே சின்ன குழந்தை மாதிரி. ஷீ கேன் பி மோல்டட் பை எனிஒன்ங்கிறது தான் கேரக்டர். அதுதான் உண்மை. சில சமயம் சொல்லுவோம் இல்லையா, அவன் எடுப்பார் கைப்பிள்ளைன்னு சொல்லுவோம். ஞாபகம் இருக்கா? இந்த மாதிரி வார்த்தை ஒண்ணு போடுவோம், எடுப்பார் கைப்பிள்ளை. அவன் என்னப்பா யார் சொன்னாலும் கேட்பான். சிலர் சொல்லுவாங்க ஹி இஸ் எ லிக்விட்னு சொல்லுவாங்க. லிக்விட்னா என்ன அர்த்தம்? அந்த எந்த பாத்திரத்துல கொட்டுறீங்களோ அந்த பாத்திரத்தினுடைய ஷேப் அண்ட் சைஸுக்கு மாறிடும். புரியுதா நான் சொல்ற ஒப்புமை? அது நீங்க எந்த பாத்திரத்துல ஊத்துறீங்களோ அந்த பாத்திரத்தினுடைய ஷேப் அண்ட் சைஸுக்கு மாறிடும். அது லிக்விட். அப்போ தண்ணி வச்சிருக்கீங்க, தண்ணியை கொண்டு போய் பாட்டில போட்டீங்கன்னா பாட்டில் இருக்கும், பெரிய கேன்ல ஊத்துனீங்கன்னா கேன்ல இருக்கும், பிளாஸ்க்ல ஊத்துனீங்கன்னா பிளாஸ்க் சைஸ்ல இருக்கும். இதுதான் அதனுடைய சைஸ். அதுக்குன்னு ஒரு ஷேப் எல்லாம் கிடையாது, இல்லையா? அப்படின்னா என்ன அர்த்தம்? இட்ஸ் மோர் ஃபிளெக்சிபிள், யூ கேன் அமெண்ட் தம். அடா என்ன வேணா நீங்க மாற்றி விட்டுலாம் உங்களை. தேர் வெரி ஃபிளெக்சிபிள்னு அர்த்தம். கைகேயி அப்பேற்பட்ட குழந்தை. she can be molded by anything. எப்படி அழகாக பாருங்க, இப்படி பாருங்க. மாற்றம் அஃது உரை செய்ய மங்கை உள்ளமும் ஆற்றல் சால் கோசலை அறிவும் ஒத்தவாள். அப்படி மனசால ஆசைப்படுறவ, அப்படி சொல்லிட்டீங்கன்னா உணர்ச்சி வெளிப்படுத்தக்கூடியவள் கைகை. அதே கோசலை அறிவினால் மகிழ்ந்தாள். நம்ம பார்த்தோம், கோசலை இடத்திலே ஓடி வந்து சொல்றாங்க. என்ன சொல்றாங்க? ராமனுக்கு முடிசூட்டு விழா நாளைக்குன்னு. நம்ம என்ன பார்த்தோம்? காதல கேட்டவனே ஒரு நிமிஷம் சந்தோஷப்பட்டா, அடுத்த நிமிஷம் என்ன யோசிச்சா? இப்ப நாளைக்கு நம் கணவன் துறவியா போறான், அப்ப அவர் ராஜாங்கத்தை விட்டு போகணும். அடுத்த நிமிஷம் அடுத்த விஷயத்துக்கு போயிடுச்சு மனசு. ஏன்னா அறிவு அப்படித்தான், அந்த நிமிஷத்துக்கு அது ஏற்கும். அடுத்த ஒரு பொருளினுடைய தன்மைக்கு அது மாறிவிடும். இப்ப குழந்தைங்களுக்கு ஒரு சாக்லேட் கொடுத்தீங்கன்னா அந்த சாக்லேட்டை வச்சு குதி குதி குதின்னு குதிச்சுட்டு இருக்கும், இல்லையா? ஏன்னா அதுக்கு மனசு, குழந்தையினுடைய மனசு அந்த ஒரு கையில கிடைச்ச இனிப்பினோடு வாழ்க்கையை வாழ. ஏன்னா அந்த நிமிஷம் இட் இஸ் வெரி மச் மொமெண்டரின்னு சொல்றோம். இதுதான் உண்மை. இந்த மொமெண்டரின்னு சொல்றோம் தெரியுமா? இந்த மாதிரி இதயம் இருப்பது பெரிய விஷயம். அதனாலதான் குழந்தை போல் மனம் வேணும் நம்ம நிறைய இடத்துல கேட்கிறோம். என்னன்னா குழந்தைகள் மொமெண்டரியா இருக்கும். மொமெண்டரியானா என்ன? அந்த நிமிஷம் நீங்க என்ன கொடுக்குறீங்களோ அதனுடைய ஆனந்தத்திலே தான் அது இருக்குமே தவிர அடுத்த நிமிஷம் என்னவா இருக்கும், அது முன்னாடி எப்படி இருந்தது, அதுக்கப்புறம் எப்படி வரப்போகுதுங்கிற எண்ணங்கள் வராது. அதுதான் மனதினால் ஏற்படக்கூடிய மகிழ்ச்சி. நல்லா புரிஞ்சுக்கங்க. உள்ளத்தால் மகிழக்கூடிய ஒன்று. ஆனா அறிவு அப்படி இல்லை. இப்ப அறிவு என்ன பண்ணும்? பிராக்டிக்கலா ஒரு நிமிஷம் நீங்க சந்தோஷப்பட்ட உடனே அடுத்த நிமிஷம் அடுத்த நகர்வுக்கு உங்களுடைய அறிவு மாறிடும். நான் சொல்றேன், உங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம். உள்ளம் என்பது அந்த மோமெண்ட்ல சந்தோஷப்படும்.
அது சில சமயம் அந்த மவுண்ட்ல ஸ்டக்காய் அழகா ரொம்ப சந்தோஷமா அது ஒரு 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 கிட்டத்தட்ட 1 மணி நேரம் 2 மணி நேரம் அந்த 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 ஃபீல்ட்லயே இருக்கும் அது உள்ள. ஆனா மனசு அப்படி, அந்த அறிவு அப்படி இருக்கா. அறிவு என்ன பண்ணும், ஒரு நிமிஷம் அந்த சந்தோஷத்தை கொடுத்துட்டு அடுத்த நிமிஷம் அடுத்த காம்ப்ளெக்சிட்டிக்குள்ள போயிடும், இல்லைன்னா அடுத்த நகர்வை நோக்கி போய்விடும். அதனால தான் நமக்கு என்ன ஆகுது, அறிவுக்கும் மனதிற்கும் எப்பொழுதுமே ஒரு டக் ஆஃப் வார் நடந்துகிட்டே இருக்கும். மனசு சொல்றது அறிவு கேட்காது, அறிவு சொல்றது மனசு கேட்காது. மனசு சொல்லிச்சுன்னா அறிவு என்ன சொல்லும், புத்தாலித்தனமா இல்லடா போடா அப்படின்றோம். மனசு என்ன சொல்லும், ஏன்னா இதை கூட ரசிக்க மாட்டேங்கிறிய போடாங்கும். இப்ப இதனால்தான் இங்க ரெண்டுத்துக்கும் சண்டை. இப்ப ரெண்டும் 2 விதமான கேரக்டர். கைகேயி உள்ளத்தால் மகிழக்கூடிய குழந்தையை போன்றவள், கோசலை அறிவினால் மகிழக்கூடிய அறிவு சார்ந்தவளை போன்றவள். அப்ப அந்த 2த்தையும் காட்டிட்டு சொல்றார், வேற்றுமை உற்றிலல் வீரன் தாதை புக்கு ஏற்று அவள் இருதயத்து இருக்கவே கொலாம். அப்படியே அது அப்படி சொன்ன உடனே ராமனுக்கு இப்படி ஒரு சமாச்சாரம் நடக்க போகுதுங்கிறத கேட்டு அவளுக்கு அவ்வளவு சந்தோஷம். சரியா? 2க்கும் என்ன வேற்றுமை? மனசால் ஒருவள் மகிழ்ந்தாள், அறிவினால் ஒருவள் மகிழ்ந்தாள். ஆனால் அந்த அறிவினால் மகிழ்ந்த மகிழ்ச்சியும் மனதால் மகிழ்ந்த உள்ளத்தால் மகிழ்ந்த மகிழ்ச்சியும் ஒத்தவள். 2 பேரும் ஒரு மாதிரி தான் இருந்தாங்க. அங்க பெரிய லெவல்ல வித்தியாசங்கள் இல்லை. ஆனால் கூனியினால வித்தியாசம் பார்க்க முடியல இல்லையா? ராமனுக்கு நாளைக்கு முடிசூட்டு விழா என்கின்ற சமாச்சாரத்தை கேட்டு சந்தோஷப்பட்டவளாக கைகேயி இருக்கிறார். இப்ப அந்த இடத்துல நிறுத்தினேன். அதுக்கப்புறம் என்ன பண்றா, மேலும் கூனி எப்படியெல்லாம் சொல்லி அவளுடைய மனசை மாத்த போறா அப்படிங்கறத வருகின்ற வகுப்புல பார்ப்போம். இன்னைக்கு இந்த இடத்துல நாம நிறுத்திக்கலாம்.